இந்த லெதருக்கும் பாலிஸ்டர் த்ரெட்டுக்கும் வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இங்கே 4 இருக்குங்களா, இதில் வந்து எனக்கு வந்து இது லெஃப்டாக இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா? பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டு இது இருக்குங்களா, இதை வந்து லெஃப்ட்டில் இருக்கிறத எடுத்து நான் ரைட்டில் விடுறேன். இந்த 3க்கு மேலே விடுறேன் பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறத எடுத்து 3க்கு, இந்த 3 த்ரெட்டுக்கு மேலே விடுறேன். இந்த கடைசி இருக்கு இல்லைங்களா, இதையும் எடுத்து இதுக்கு மேலே பாருங்கள், இதை எடுத்து இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த த்ரெட் இருக்குங்களா, இதுக்கு கீழே அப்படியே கொண்டு வந்து இந்த ஓட்டையில் விட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே விட்டு எடுக்கிறேன். இதுதாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுலேயே வந்து இதை இப்போ இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி கொண்டு போனோம் இல்லைங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வந்தோம். இப்போ வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும். இப்போ ரைட்டில் இருக்கிறத இந்த 3 த்ரெட்டுக்கு மேலே வச்சு சேம் அதே மாதிரி இதை எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, இது இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சோம் இல்லைங்களா, இதையை இப்படி உள்ளே கொண்டு வரும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடும். கொஞ்சம் லூஸும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் வந்து நீங்கள் நினச்ச ஷேப்பில் வரும். ஸோ டைட் வந்து அதிகம் கொண்டு போக வேண்டாம், ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது இதே மாதிரி தான் லெஃப்டில் கொண்டு போகிறோம், ரைட்டில் இருக்கிறது நேராக வைக்கிறோம், நேராக வச்சு அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்து இந்த ஓட்டையில் இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு இப்படி எடுக்கிறோம். அப்புறம் இதை வந்து அப்படியே டைட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் சேம் அந்த ஒரே பின்னலில் தான் இப்படி எடுத்துகிட்டு லெஃப்டில் இருக்கிறது ரைட்டு கொண்டு வரும். பாருங்கள், லெஃப்டில் இருக்கிறத இப்படி ரைட்டு கொண்டு வரும். அடுத்தது இது வந்து ரெட்டைப்படையில் தான் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னது இப்போ புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு பூவும் வந்து நம்ம 2 நூலாக வச்சு தான் போட போகிறோம். அதனால் நம்ம ஒத்தப்படையில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வராது. அதனால தான் இதில் 50 எடுத்துருக்கங்களா, 50னா நமக்கு 2 வரும். ஸோ நம்ம இந்த டிசைன் போடுறதுக்கு வந்து 2 நூலில் தான் நம்ம வந்து டிசைன் கொண்டு வரோம். அப்போ வந்து நம்ம ரெட்டைப்படையில் தாங்க எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு தப்பு இல்லாமல் பூ கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே லைனாக போட்டு வர வேண்டியது தான். உங்களுக்கு தெரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? 4 இருக்குது, இதை எடுத்து லெஃப்டில் வச்சுட்டு ரைட்டில் இருக்கிறத எடுத்து லெஃப்டில் வைக்கிறோம். நீங்கள் வந்து இது பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸி தாங்க. ஏன்னா ஒரே ஸ்டெப் தான், பழகிட்டிங்கன்னா ஈஸி தான். பாருங்கள், லெஃப்டில் இருக்கிறத எடுத்து ரைட்டில் வைக்கிறேன், ரைட்டில் இருக்கிறது நீளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் விட்டு எடுக்கிறேன். புவனேஸ்வரி சிஸ்டர், நீங்கள் வந்து பேக்குக்கு திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸும் வந்து வீட்டில் இருந்தே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு போட்டது கூட நீங்கள் அதையே ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுக்கு போட்டது கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா நம்ம செய்கிற ஒர்க்கை பார்த்து ஒருத்தர் கற்றுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கேட்டதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் நிறைய ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எப்படி கூட இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த பேக் போட ஆரம்பிச்சிடுங்க. நான் சொன்ன அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்னிங் டைமே உங்களுக்கு நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்குங்க. நைட்டே வந்து
நீங்கள் ஒர்க்கை என்னென்ன பண்ணணுமோ சமையல் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி மடமடன்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாவே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரிங்க. சமையல் ரூம் மட்டும் நம்ம அந்த ஒர்க்கை மட்டும் சமையல் குக்கிங் முடிச்சிட்டாவே எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு இதை வந்து ஒரு 9 o'clock அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமில் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்களும் ரெடியாகி இந்த இதை பண்ணிங்கன்னா நீங்கள் மதியத்துக்குள்ளேயே ஒரு பேக் போட்டுடலாம் சிஸ்டர். நான் உங்களுக்கு வீடியோக்கு சொல்கிறக்க வேண்டியதை நான் கொஞ்சம் இதை டிலே பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு அது வந்து பிஸ்னஸ்க்கும் இதாகும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து இதை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு 2 பேக் கூட போடலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கூடன்ட்டு இல்லை, நீங்கள் 2 கூட தாராளமாக பண்ணலாம். அதுவும் பெருசாக பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1. அதுவும் அந்த பெரிய கூட நல்லா ரேட்டும் நல்லா போகுங்க. இது மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கூடயே வந்து 750, நார்மல் கூடயே 750 போகுது. பட் இந்த ஒயரில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி உங்களுக்கு நல்லா சேல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருக்காதுங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த பாலிஸ்டர் த்ரெட்டு பார்க்குறக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து கலராக போடும்போது அது பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது செஞ்சு கொடுங்களே, கண்டிப்பாக நல்லா மூவ் ஆகுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் சென்ட் பண்ணுறேன் சிஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா நீங்கள் கற்றுக்கிட்டதை நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடி அவ்வளோதான். ஏன்னா இது இந்த ஒரே பின்னல் தாங்க, நம்ம இது சுற்றியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதே அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நான் இது இன்னும் அதை ஃபினிஷ் பண்ணலை. அதுக்கான திங்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க, அதை வாங்கலை. நாங்கள் இருக்கிறது வந்து வில்லேஜ் ஏரியாங்களா, ஸோ இங்கேருந்து நாங்கள் டவுன் சிட்டிக்கு போய் வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதை வந்து அடி போடுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை போட்டு காமிக்கிறேங்க. ஏன்னா அதில் வந்து அடி போடுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான், பட் அதுக்கு டைம் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன் கஷ்டம்ன்ட்டு. டைம் ஆகும். நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா இந்த அடி வந்து லெதரில் போட்டால் ஸ்மார்ட்டாக முடிக்கலாங்க. இதே வந்து நம்ம மேக்ரமே த்ரெட்லேயே அடி போடணும் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து இந்த மேக்ரமே த்ரெட்டில் வந்து நம்ம அடி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கான கம் போட்டோம்னா தான் அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதனால தான் நான் இன்னும் அதை முடிக்காமல் இருக்கேன். நான் அதை வாங்கிட்டு கண்டிப்பாக அதோட வீடியோவும் போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடியே தேவையில்லை, லெதரில் நம்ம போடுறதுனால இது அடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். அடி பார்த்தீங்களா கொஞ்சம் நீட்டாக வந்துருச்சா. ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தாங்க, இந்த ஒரே டிசைன் தான் ஃபுல்லாக போட்டு வர போகிறோம். இந்த காலேஜ் ஹேண்ட்பேக் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கும் வந்து சேல் ஆயிடுச்சுங்க. காலேஜ் பொண்ணு கேட்டிருந்தாங்க ஹேண்ட்பேக். அது வந்து நம்ம இப்போ ஒரு பின்னல் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டபுளாக போட்டு வருவோம். அது ஃப்ளவர் மாதிரி போடுவோம். ஆனால் இது சேம் இதே பின்னல் தான், ஆனால் அது ஃப்ளவர் டிசைனில் கொண்டு வருவோம். நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே வந்து நம்ம மாற்றி மாற்றி நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரலாங்க. அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பின்னல்லையே நம்ம ஒரு 2-3 பேக் இதுலேயே நீங்கள் போட்டு பழகுங்க. பழகுனதுக்கப்புறம் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு இந்த பின்னல் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாது, ஹேண்ட் பெயின் இருக்காது. இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கீழே வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. இல்லைனா இதை வந்து ஏதாவது ஒரு விண்டோவில் இல்லைன்னா டோரில் அந்த மாதிரி நல்லா மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு ஒரு கிளிப்பை குத்தி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கை ரொம்ப தூக்குறோம், இந்த கை ரொம்ப தூக்குறோம் அப்படின்னா ஷோல்டர் பெயின் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கை சும்மா இப்படி நார்மலாக வச்சுக்கோங்க. நார்மலாக வச்சுட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்படி எடுத்து இப்படி விடுங்க. இந்த த்ரெட் எடுக்கும்போது மட்டும் இப்படி
நம்ம வந்து ரொம்ப கையை தூக்கி தூக்கி பண்ணோம்னா ஷோல்டர் பெயின் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்காமல் நீங்கள் கிட்டவே ரொம்ப த்ரெட்டை வந்து இழுத்து இழுத்து எடுத்து போடணுன்ட்டு இல்லை, சும்மா இப்படியே வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம வீட்டில் எப்படிங்க பூ கட்டுறோம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இதுவும் வந்து சூப்பராக உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா மூவ் ஆகுங்க. உங்களுக்கு வந்து இது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிதுங்க. அதனால தான் சரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால தாங்க சரி நம்மளும் நம்ம செய்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களும் கற்றுப்பாங்க இல்லையா? ஸோ முகம் தெரியாத சகோதரிகளுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு சேல் இதனால் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. என்னோடய முகம் தெரியாத சகோதரிகளும் வந்து அவங்களும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லைங்களா? வீட்டு பக்கம் அப்படின்னா கூட யாரும் வந்து கற்றுப்பாங்களான்னு தெரியல, நமக்கு எதுவும் சொல்லி தருவாங்களான்னு தெரியலை. ஆனால் இதே வந்து நம்ம ஆன்லைன் அப்படிங்கும்போது அதுவும் இப்போ வந்து ஃபோன்னால நிறைய யூஸ் வந்திருக்குங்க. நம்ம எது வேணாலும் கற்றுக்கலாங்கிற அந்தளவுக்கு வந்து நமக்கு ஃபெசிலிட்டி வந்து ஃபோனில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நமக்கு சின்ன வயசில் வந்து பாட்டிங்க நிறைய கதை சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து நம்ம கேட்டுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் இந்த கதை நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன், எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கதை எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆகிருக்குன்ட்டு நமக்கு இது இவ்வளோ பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. எனக்கும் அந்த கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க எனக்கு இந்த பேக் போட தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் தெரியுமா, நீங்களும் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அது ஒரு ஆர்வமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து இதை கற்றுக்கிறத விட நம்ம கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு அதில் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நமக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி தருவீங்க. உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே டைம் வந்து உங்களுக்கு சேல் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஆர்வமாக கற்றுக்குறீங்க அப்படின்னாவே அதில் வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு தாங்க அர்த்தம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் நல்லா சேல் பண்ண முடியும். இதே வந்து பெரிய ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா இதே லெதர் வந்து நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நீங்கள் ஒரு கூடை மாதிரி கூட கொண்டு வரலாம். லெதர்லேயே வந்து மேக்ரமே த்ரெட் வச்சே வந்து நீங்கள் பெரிய கூடை மாதிரியெல்லாம் கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலும் ஆகும், உங்களுக்கு உங்களோட தேவைக்கு நீங்கள் பண்ண மாதிரியும் இருக்குங்க. வீட்டு யூஸ்க்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேங்க. நான் வீட்டு யூஸ்க்குன்னு வச்சதெல்லாம் சேல் ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் சேல் ஆயிடுச்சுங்க. நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச கூடையாகட்டும், பேக் ஆகட்டும், மொபைல் பவுச் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு அடி வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? செகண்ட் என்னென்னா இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கிறத எடுக்கணுங்க. இந்த பூக்கும் சென்டரில் இருக்கிற ரெண்டு, இந்த பூவில் இருக்கிற இந்த 4 இப்போ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதிலேருந்து 2 எடுக்கிறோம். இந்த பக்கத்தில் இந்த பூ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதிலேருந்து 2 எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இது 2க்கும் சென்டரில் தெரிஞ்சுங்களா? இதிலேருந்து 2, இதிலேருந்து 2, 2 எடுத்து நம்ம சென்டரில் வர மாதிரி நம்ம சுற்றியும் போட்டே வரோங்க. அவ்வளோதாங்க. இதே தான் ஃபுல்லாக போட்டு வரணும். பார்த்தீங்களா? இப்போது இதில் 2, இதில் 2. நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லூஸ் இல்லாமல் இருக்கும். லெதர் பேக்கில் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ லூஸ் இல்லாமல் நம்ம போட்டு வரோன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. சென்டரில் 2 எடுத்து போட்டு வருங்க. அந்த பேக்குக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், ஆனால் சென்டரில் பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டு வரணும். மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா டிசைனே மாறிடுங்க. சென்டராக பார்த்து 2 எடுத்து இதே மாதிரி போட்டு வாங்க. சரிங்களா? இதுக்கு சென்டரில் அதே மாதிரி இப்போது இந்த 3 இருக்குங்களா? இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி சென்டராக பார்த்து நம்ம போட்டு வரணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.